நாட்பட்ட நோய்களுக்கு வேறு வழி இல்லை, நம்ம தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு நாட்பட்ட நோய், உதாரணத்துக்கு ஒரு தைராய்டு குறைபாடு, இல்லைனா டயபெட்டிஸு, பிபி ரிலேட்டடாக ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் ஆர்த்ரைட்டிஸு, ஆட்டோ இம்யூன் டிசீசஸு, இந்த சோரியாஸ் மாதிரியான விஷயங்கள், ஆஸ்மா, சைனஸ் பிரச்சனை, கேஸ்ட்ரைட்டிஸ், இப்படி எந்த ஒரு நாட்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, ஏற்பட்ட பிறகு எப்படி இருக்குதுன்றதில் எந்த மாற்றமும் இல்லை, கூடுதலாக மருந்து மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா நோய் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஆனால் உண்மையிலே ஒரு தகுந்த மாற்று மருத்துவரை பார்த்து நோய்க்கான வேர் எது, நோய்க்கான மூல காரணம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஆதாரமாக இருக்கிற நம்ம வாழ்க்கை முறையில் இருக்கிற தவறுகளை சரி செஞ்சுட்டு தகுந்த மாற்று மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிற போது ஆரம்ப நிலையிலேயே இந்த நோய்களை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை தாண்டி இது ரொம்ப நாட்பட்ட நோய்களாக மாறி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் பொழுது இதை ரிவர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். தேங்க்யூ.